தெரியல வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்களாம் டூருக்கு போயிருக்கோம், இங்கே குத்தாலம் இங்கே போயிருக்கோம். அப்போ தானு சார் ஃபோன் பண்ணார், உனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ப்பா பசங்க, பண்ணுறியா அப்படின்னாரு. எவ்வளோ சம்பளம்னாரு. உங்கள்கிட்ட சம்பளம் பேசினா வீட்டை விட்டு வெளில விட்டுறாருங்க அப்பா. நான் அவங்களாம் க்ளோஸ் அப்பா. நீங்கள் வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு கொடுத்தா கூட ஓகே தான்றதுன்னு சொல்லிட்டேன். அவர் சிஸ்னா ஓகேன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன், பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரிலீஸும் ஆகிட்டு. அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, பட் எங்கள் அம்மாவால் பார்க்க முடியல அந்த படத்தை. ஒரு நாள் அப்பா என்னை கூப்பிட்டு, விசு ஃபோன் பண்ணாப்பா, நீ விசுட்ட பேச அப்படின்னு. விசு சார் கூப்பிட்டுருந்தார். விசு சார் நான் பேசுகிறேன். விசு சார் வந்து அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பையன் என்னையா, நான்லாம் பக்கமாக டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன், தெரியல வந்து டைலாகே கிடையாது, வெறும்னா கண்ணை உருட்டி அவன் மட்டும் கைத்தட்டல் வாங்கி போயிட்டான், என்னையா நடக்குது அப்படின்னு. அந்த பாராட்டுதல் வந்து அப்பாவுக்கு அவர் சொன்ன உடனே அப்பா என்ன அப்பா கூப்பிட்டு பாராட்டினாரு. அந்தகாரம் பார்த்துட்டு பாராட்டினாரு. இப்போ ஜனநாயகத்தோட இதை பார்த்துட்டு ஒரு என்னடா இது அப்படின்றாரு. ஓப்பனிங்க நீதான்டா, எல்லாரும் உன்னை பற்றி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொன்னேன் ஏதோ நடக்கிறதுப்பா, தேங்க்ஸ் டு வினோத் அண்ட் விஜய், இப்படியே தான் சொன்னா பாட்ட சொல்லும்போது. அந்த அப்பாக்களுக்கு வந்து அந்த சன்னோ டாக்டரோ அந்த பர்ஃபார்ம் பண்ணி மற்றவங்க அவங்க பற்றி பேசும்போது அந்த ஒரு ஜாய் இருக்கு, அது அவங்களுக்கு வருது. அதை மெதுவாக யாருக்கிட்டையும் சொல்லாமல் நேராக அவர் என்கிட்ட சொன்னதுன்றது வந்து எனக்கு அது